மதுரையில் தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம் சார்பில் மாநில செயற்குழு கூட்டம். மதுரையில் உள்ள தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க கட்டடத்தில் தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் மாநில துணைத் தலைவர் சுஜாதா தலைமையில் நடைபெற்றது. மதுரை மாவட்டச் செயலாளர் தாமரைச்செல்வி வரவேற்புரையாற்றினார். மாநில துணைத் தலைவர்கள், மாநில இணைச் செயலாளர்கள் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் ஆளும் திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி டிசம்பர் 18ஆம் தேதி 3000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் பங்கெடுக்கும் உண்ணாவிரதம், டிசம்பர் 4ஆம் தேதி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் நடத்தும் மாவட்ட தலைநகர் மறியல் போராட்டத்தில் பங்கேற்பது, ஜாக்டோஜியோ சார்பாக டிசம்பர் 13ஆம் தேதி நடைபெறும் மாவட்ட தலைநகர் உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்பது, டிசம்பர் 27ஆம் தேதி வேலை நிறுத்த ஆயத்த மாநாடு நடத்துவது, கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோஜியோ சார்பில் ஜனவரி 6ஆம் தேதி முதல் நடைபெறுகின்ற காலவரையற்ற வேலை நிறுத்தம் உள்ளிட்ட அனைத்து போராட்டங்களிலும் செவிலியர்கள் முழுவதுமாக பங்கெடுப்பது என்பது உள்ளிட்ட தீர்மானங்களை பொதுச் செயலாளர் சுபின் அறிவித்தார். கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் தமிழ்நாடு அரசு மருத்துவ ஆய்வக நுட்புணர் சங்க மாநில துணைத் தலைவர் பரமசிவன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாநில செயலாளர் நீதிராஜா நிறைவுரையாற்றினார். தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்க மாநில பொருளாளர் ஹேமச்சந்திரன் நன்றியுரையாற்றினார். சங்கத்தின் பொதுச் செயலாளர் சுபின் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட செவிலியர்கள், அதாவது போட்டித் தேர்வு மூலமாக தேர்வு செய்யப்பட்ட செவிலியர்கள் திமுக ஆட்சி அமைக்கிற போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து செவிலியர்களையும் உடனடியாக பணி நிரந்தரம் செய்வோம் என்று வாக்குறுதி வழங்கியது. ஆனால் இன்றளவும் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. சுமார் 6000 செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருந்தாலும் கிட்டத்தட்ட 8000 செவிலியர்கள் இன்னும் பணி நிரந்தரத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில எங்களுடைய போராட்டங்களை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில வரக்கூடிய 18ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களிலும் நடத்தவிருந்த உண்ணாவிரத போராட்டத்தை சென்னையிலே நடத்துவதாக திட்டமிட்டிருக்கிறோம். அதே போல இன்றைக்கு மருத்துவத்துறை அமைச்சர் அவர்கள் தன்னுடைய பத்திரிகை செய்திகளில் எல்லாம் தமிழகத்திலே மருத்துவத்துறையிலே காலி பணியிடங்களே இல்லை என்ற ஒரு தவறான கருத்தை முன்னெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் உண்மை என்னவென்றால் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவமனைகளிலும் இன்றைக்கு மருத்துவர்களாக இருக்கட்டும், செவிலியர்களாக இருக்கட்டும், அதே போல மருத்துவ பணியாளர்களாக இருக்கட்டும், மருத்துவ பயனாளர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப அந்த வரையறைகளின் கீழ் இன்றைக்கு பணியிடங்கள் உருவாக்கப்படவே இல்லை. அதாவது 4 பேர் செய்ய வேண்டிய பணியை ஒருவர் மட்டுமே செய்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இன்றைக்கு தரமான சிகிச்சையை வழங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதே போல இன்றைக்கு அமைச்சர் அவர்கள் தொடர்ச்சியாக பேசும்போது எந்த ஒரு பணி, அதாவது காலி பணியிடங்களும் இல்லை என்று சொல்லுகிறார். ஆனால் காலி பணியிடங்களையும் கடந்து இந்த பணியிடங்கள் எல்லாம் உருவாக்கப்பட வேண்டும். புதிய மருத்துவமனைகள் தொடங்கப்படுகிறது, மருத்துவமனைகள் இன்றைக்கு தரம் உயர்த்தப்படுகிறது. ஆனால் அப்படி தரம் உயர்த்தப்படுகிற போதெல்லாம், அதாவது கலைஞர் மருத்துவமனையாக இருக்கட்டும், பெரியார் நகர் மருத்துவமனையாக இருக்கட்டும், பிற மருத்துவமனைகளிலிருந்து செவிலியர்களை மீள்பணி மூலமாக, அதாவது ரீடிப்ளாய்மெண்ட் என்ற அடிப்படையில இருக்கக்கூடிய பணியாளர்களையே அங்கு டைவர்ட் செய்து இந்த மருத்துவமனைகளை நடத்தி வருகிறது. அதே போல சமவேலைக்கு சம ஊதியம் என்ற அடிப்படையிலே உயர்நீதிமன்றமானது ஒரு தீர்ப்பை வழங்கியது. அதாவது தொகுப்பூதிய செவிலியர்களுக்கு நிரந்தர செவிலியர்களுக்கு இணையான ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று. ஆனால் சமீபத்தில் இந்த அரசானது அந்த தீர்ப்பை மேல்முறையீடு செய்திருக்கிறது. இன்னும் 3 மாத காலமே இந்த ஆட்சிக்கு இருக்கக்கூடிய தருணத்திலே தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு மனமில்லாமல் இந்த அரசானது மேல்முறையீடுக்கு சென்றிருக்கிறது. ஆகவே எங்களுடைய போராட்டத்தை இன்னும் தீவிரமாக நடத்த வேண்டிய காலத்தின் கட்டாயத்திற்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகவே வரக்கூடிய 4ஆம் தேதி தமிழ்நாடு அரசூழியர் சங்கம் நடத்தக்கூடிய மறியல் போராட்டத்திலே முழுவதும் பங்கு பெறுவது எனவும், எங்களுடைய மாவட்ட அளவில் இருந்த உண்ணாவிரத போராட்டம், அதாவது 18/11/2025 உண்ணாவிரத போராட்டத்தை சென்னையிலே நடத்துவது எனவும், ஜாக்டோஜியோவினுடைய அனைத்து போராட்டங்கள், அதாவது 13/15/11/2025 அன்று நடக்க இருக்கக்கூடிய அந்த மறியல், அந்த உண்ணாவிரத போராட்டம், அதனைத் தொடர்ந்து 27/12 அன்று நடக்க இருக்கக்கூடிய போராட்ட ஆயத்த மாநாடு, 6/1/2026 நடக்க இருக்கக்கூடிய காலவரையற்ற வேலை நிறுத்தம் ஆகியவற்றிலே எங்களுடைய செவிலியர்கள் அனைவரும் முழுமையாக பங்களிப்போம் என்று இந்த செயற்குழுவிலே தீர்மானித்திருக்கிறோம். தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சுபின். சுகாதார அமைச்சர் கோரிக்கைகளை தொடர்ச்சியாக கொடுத்து வருகிறோம். அமைச்சரிடத்துல அவரை சந்திக்கிற போதெல்லாம் செய்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் எங்களுடன் பேசும்போது ஒரு விதமாக பேசுகிறார், ஆனால் பத்திரிகை செய்து கொடுக்கும் போது வேறு விதமாக பேசி வருகிறார். இதுதான் எங்களுடைய மிகவும்
மன வருத்தத்துக்கு உள்ளான விஷயமாக இருக்கிறது. உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.